வளையல் கலகலங்கவாறு அந்த காலு கண்டை சலசலங்கவாறு அங்க வராரறியால் நானோட ஒண்ணும் என்ன பாரு கை கை கூறு கைவளையல் கலகலங்கவாரார் காலில் தம்பி ஓசையில ஓடி ஐசை நாட்டரசரிடம் வேகமாக வராரே வாரி விதியல்லவாறு அங்க வராரதிகளூரு அங்க ஓட்டோம்பாரு நடையா ஓடோடி வராரவாறு சை சை கூறு எங்கே வாரார் தம்பிக்கு சண்டல்லவோ வாரார் ஐசை ஒட்டோம் பேரு நடையா ஓடோடி வர அங்க வாரி அங்கே கூறி தாதி பெண்டுகளும் அந்த எங்க வருகிற கருப்பத்தூர் ஆமா இங்க வா எங்க இல்ல ஏண்டி 1000 பேர்த்தி நாம போய் எங்கடி தொலாவுறது 1000 பேருகிட்ட போனா ஒரு நாள் அது சொல்ல முடியுமா இல்ல 1000 பேர்கிட்ட போய் நம்ம எப்படி நம்ம போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல எனக்கு ஒண்ணு குறைக்குது யோசனை நான் கல்யாணமே மூக்கலையே அதை குந்தி கேட்டா கரணம் பிறந்தாப்புல எனக்கு எங்க போறோம் ஏய் ஆமா ஒரு யோசனை என்னென்ன ஒரு ஊருன்னு போனோம்னா அந்த ஊர்ல வண்ண விநாயகர் கோயில் இருக்கு விநாயகர் கோயில் விநாயகர் கோயில் இருக்கு அந்த விநாயகர் கோயிலுக்கு போனா சாவடி இருக்கு அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்து மேடகை இருக்கு அங்க வந்து எப்படி பார்த்தாலும் 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க ஆமா ஊர் நாய் பேசிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க பெத்தம் பெரியவியம் உடனே போய் அவிய காதல போட்டுட்டோம்னா அவி எதுவே சாப்பிட கொட்டு கூட எடுத்து நல்லா விதைச்சுக்குவாங்க ஊரே பூரா தெரிஞ்சிரு அதனால அப்படி ஊரா போய் பெத்தம் பெரியவி கிட்ட சொல்லிட்டோம்னா அவி ஒண்ணு கொண்டு கலந்துக்குவாங்க எல்லாம் வந்துக்குவாங்க ஆமாடி ஆமாப்பா தகிரி கட்டளை தகிரி கட்டளை போட்டளி சொன்ன மொழி ஏதளி கண்ணாங்காரு தகிரி கட்டளி மொட்டகிரி என்னங்காரு தகிரி எல்லம்மா சொன்னபடி ஏழு மாடியா வந்தாச்சு இங்க அப்படி வருகின்ற பொழுது அந்த வேப்பத்தூர் கருப்பத்தூர் என்ற வீரப்பூர் என்ற ஊர்களிலே விநாயகருடைய ஆலயத்துக்கு முன்னாலே ராஜாக்கள் சில பேர் அமர்ந்திருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் சாலைக்கு சப்பானி மூட்டி விடக்கூடிய மொண்டி மேலாட்டு ராஜா, கொஞ்சம் காலு கொஞ்சம் கோணை, அவரை கல்யாணம் இல்லாம இருக்கிறார். வேலை செய்வாங்க. இந்த ஊருக்குள்ள இவ்வளவு ஒரு அழகான பிள்ளைகள் நான் பார்த்ததில்லை. நம்மளுக்கு வயசாகி போச்சு, இவ்வளவு காலம் ஆகி போச்சு. நான் இன்னைக்கு ஆகுமா நாளைக்கு ஆகுமான்னு பார்த்தேன். பொண்ணு நாசமா போனது பொம்பளையவே பார்த்தது இல்லையா? அது போகுது செலவாய்தான் அது ஒளிவிட்டு போகுது. நம்மளை பார்த்தது மேனாட்டு நாசம் மேனாட்டு ராசர் நீங்க தான். ஆமா ஆமா தும்புடுறமுங்க தும்புடுறமுங்க கும்பிடுறமுங்க கும்பிடுறமுங்க. நீங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா? பக்கத்து வீட்டுக்காரி. பக்கத்து வீட்டுக்காரியா? 2 பேரும் சேர நிக்காதீங்க. பாப்பீங்களா? உங்களுக்கு அங்கேயே வைங்க. யாருக்கு பிடிச்சிருக்குது? இந்த காலை கொண்டு வெட்டு ஊடு எத்தனை ஊடு வீட்டுக்கு வரோம். அப்புறமெல்லாம் எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு அங்கேயே வைங்க. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. அவரை காலமே ஏன் வெக்கமா? ஏன் சொல்றீங்க? மாறாட்டம் போட வந்துருங்க. அதனாலதான் கோட்டையை வர மாட்டேங்க. நீங்க என்ன பாக்கிட்டே சிலக்கா
ஏண்டி பச்சை கிளியாட செவ செவ செவனு பச்சை இருக்கிறீங்க. ஆமா வெடியால பார்த்தா தான் தெரியும் எப்படி தெரியும். 12 மணிக்கு மேல பார்த்தாலே ரெண்டு பேரு யார் கட்டிக்கிறீங்க? கட்டிக்கிறதுக்கு வரல நாங்க. அப்புறம் அம்மனி இல்லைங்க. அம்மனி இல்லையா? இல்லைங்க. ஏய் இருக்கிறாங்க. அங்க போயிட்டு வீரனாங்க இருக்கிறாங்க. உங்க அம்மனி சொல்லி தாட்டி விட்டாங்க எங்களை. அது எனக்கு தெரியும், பாத்துக்கோ. தங்கச்சிக்கு நம்மள மேல கொல்ல புரியும். ஆமா. அண்ணனுக்கு கல்யாணம் இல்லாம இருக்குது, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இந்த ரெண்டு பேரும் போனோம், அண்ணனுக்கு ஆற பிடிக்குதோ கட்டணோடு தாட்டி விட்டுக்கிறான். கல்யாணம் தான் கட்டி ரெண்டு பேரும் ஆறு கட்டிக்கிறீங்க. கட்டிக்கிறதுக்கு எல்லாம் இல்ல. நம்மளுக்கு எக்கச்சக்கமா இருக்குது. என்ன காசு வளர்ந்து அதெல்லாம் புடிச்சு விடணும். காசு பணம் இருக்குதாமா. உங்க தங்கை வேற தங்கா வச்சு உடனே உங்க 1000 பேர்த்தி பண்டக சாலைக்கு வர சொன்னாங்க. இரு 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 என்ன 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 சொன்ன? பண்டக சாலைக்கு உங்க 1000 பேர் அண்ணன் தம்பிகளை வர சொன்னாங்க. தூர தூர தள்ளு. நானெல்லாம் தனிவாக்கிட்ட வந்தேன். ஏடி பாண்டி என்னன்னு சொல்லி போல இங்கே தலைமை எழுதிட்டு இங்கேயே பார்க்கறாங்க. நம்ம அம்மனி இல்லைங்க. அம்மனி இல்லாம எங்க போயிட்டா? அம்மனி இருக்கிறாங்க. அந்த உங்க தங்கச்சி வேணுங்க. ஆமா. வீரதங்காவத்தின் இல்லைங்க. என்ன உளறா? இல்லாம எங்க போயிட்டா வீரதங்கா? இருக்கிறாங்க. 1000 பேர்களுக்கு கருகாளியம்மன் கோயில் பண்டக சாலைக்கு சீக்கிரமா வர சொன்னாங்க. ஓ, தங்கச்சி சீக்கிரமா வர சொன்னாங்களா? ஆமா. சரி சரி எடு. அதே வந்தார மாடு. அப்ப நம்ம ஊர்ல வரது நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உடனே வந்துருங்க. இப்பவே வா, இன்னைக்கே வா. அது எங்களுக்கு தெரியாது. சொல்லிட்டு வர சொன்னாங்க. உடனே வர சொன்னாங்க. பண்டக சாலைக்கு வந்துருங்கல்ல. வந்தார மாடு. அங்கேயே வந்துருங்க. அதுக்கு மேல அம்மனி கேளு. எதுக்கு வர சொன்னாங்க? அது நான் நமக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு தெரியாது. அறியாதாதிகள நாங்க எண்கமணி எங்க வலிக்குதுன்னு போய் அமுத்தணும். எனக்கு ஒண்ணு வலிக்கலடி. எங்க அண்ணமார்களை 1000 பேர்த்தி பண்டக சாலைக்கு சீக்கிரம் வர சொல்லுங்கடி. நாங்க அங்க முடிச்சு ஓட்டம் நிக்காம முடியாத மூச்சு வாங்குதா? இங்க வந்து பார்த்தா நீங்க தான் இந்த ஒப்புக்கு சப்பானிங்கிற வந்தார மாடு. வேப்பத்தூர்ல வேலை முடிஞ்சதல்ல, அடுத்து போ கருப்பத்தூருக்கு போயிட்டு வா. இதெல்லாம் முடிஞ்சு அடுத்த போய் பார்க்கல. அப்படி சொல்லி பணிப்பண்ணுதான். சரி, அங்கிருந்து புறப்பட்டு வேற போக வேணும்னு வீரப்பூர் எங்க என்ன வேகமாக வராரு. வீரப்பூர் எங்க என்ன வேகமாக வராரு. பேரு நாடைய கண்ணகன் மணியே. இப்போ ஒரு துறைய வரோ உண்மை உன் மணியே. வீரப்பூர் எங்க என்ன வேகமாக வராரு போ. வீரப்பூர் எங்க என்ன வேகமாக வராரு போ. மணி வராரு அண்ணகன் மணியே. இப்போ வராங்க வரியாத பொண்ணே உன் மணியே. ஒட்டம் பேரு நாடைய ஓடி வராங்க. ஒட்டம் பாரு நாடைய ஓடி வராங்க. வீரப்பூர் வேடி எல்லாம் கண்ணகன் மணியே. எங்கே வேகமுடன் வாரகாரே உண்மை உன் மணியே. வந்துட்டோமா? வராம ஒரு திருங்கியானம். ஏன் உத்தரிங்கானம்னா அதான் பண்டக சாலைக்கு போயிட்டாங்க. நாம சொல்லாதுக்கு முன்ன போவாங்க. அதே இந்த பஞ்சாயத்து மேடையில் போய் பார்த்தா சரி. நாம எங்க போகணும்? அம்மனியார் போய் சொல்லிடுவோம். நாங்க சொல்லிட்டு வந்துட்டோம். பொய்யா நாளைக்கு ஓரக்கடையே போட்டு பிடிச்சி போடுவாங்க. அடியம்மா ராசாத்தி சங்கதி என்ன, அங்கேயே நின்று ஓட்டா எங்கதி என்ன? உங்களுக்கு அதே கதியில தெரியாது. யாரம்மா நீங்க? எங்களை பார்த்தா ஊருக்கு அறிமுகம் இல்லாம தெரியுது, புதுசா இருக்குது. எந்த ஊருக்காரர்? வாசம் ஆச்சு இல்ல எச்சாய் போச்சு.
பங்குனி அப்புறம் என்ன 24 புதுசு? திடீர் 2 மாசம் ஆச்சுங்கிற பேப்பு அல்ல. 2 மாசம் ஆச்சு. இல்லையே, அதெல்லாம் இந்த ஊருக்கு வந்து ஊருக்கு அப்படி சொல்லு. நாங்க ஆ, அரண்மனையில வேலை செய்யற பண்டுக தாதி பண்டுக. எந்த அரண்மனையில? உங்க வீரதங்க உங்க தங்கூசி. ஓ, எங்களுடைய அரண்மனையில அனுப்பிண்டுங்களா? பேருனா இவதாக்கா, நான் தங்கூசி. அக்கா தங்கச்சியா? மிக்க சந்தோஷம். 2 பேர் எதுக்கு வந்தீங்க? என்ன ஜோடியா வந்தீங்க? ஏன் வந்தீங்க? அதுக்கே தான் வந்தோம். எதுக்கேதா? உங்க தங்கச்சி எங்க அண்ணமார்கள் 1000 பேர்த்தி பண்டகசாலைக்கு வர சொல்லுங்கடி தாதிகளா அப்படின்னாங்க. அங்க முடிச்ச ஓட்டம் இங்க வந்தோம். ஓஹோ, ஆமா, கருப்பத்தோறு வேப்பத்தோறு எல்லாம் சொல்லிட்டு இங்க வாரோம். அப்படியா? ஆ. ஏமனே, ஆ, என்ன ஜமாச்சாரம்? அது எங்களுக்கு தெரியும். அம்மனத்தை கண்டமுங்க, அம்மனத்துக்கு நீங்க நான் கணத்தை கண்டமுங்க. நீங்க வந்தீங்கன்னா அம்மனி உங்க சொல்லுவாங்க. அம்மனிக்கு அமுத்த சொன்னா அமுத்துவோம், புடுங்க சொன்னா புடுங்குவோம். அப்புறம் ஓட சொன்னாங்க ஒடியாந்துட்டோம். அப்படியா? ம். சரி சரி, பரவாயில்ல. இப்ப எங்க இருந்து வாரீங்க? நீங்க எங்கிருந்து வந்தீங்க? இந்த வீரப்பூர்ல இருந்து வாரீங்களா? நாங்க வேப்பத்தூர்? வேப்பத்தூர்ல இருந்து வர்றோம். ஓ, வேப்பத்தூர் போயிட்டு வந்தீங்களா? ஆ. தப்பான என்ன பாத்தீங்களா? எல்லாத்தையும் பார்த்துட்டுங்க, உங்களையும் மிக்க பார்த்து. சந்தோஷம். ஆ, வேப்பத்தூர், கருப்பத்தூர், வீரப்பூர் ஆ. 10 பேர் கோயில் இருந்தவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம். சரி, நீங்க எல்லாம் ஒண்ணு கலந்துட்டு உங்க தங்கச்சி சீக்கிரமா சொன்னாங்களா போய் தங்கச்சி வர சொன்னாங்க. பண்டகை சாலைக்கு சீக்கிரமா வந்து சேரணும். ஒரு சீக்கிரமாக நீ அரண்மனைக்கு போக வேணும். ஒழுங்கா இருக்க கூடாது. தங்கச்சி தனியா இருப்பா அரண்மனையில. வெளிச்சத்திலேயே வந்துருங்க. வந்துடலாம், நீ சீக்கிரம் ஆதி போயிட்டு போறாங்க தடத்துல தங்கச்சி தனியா இருப்பாளாமா. நான் மட்டும் தனியா போடணும். இன்னும் போகலையா? போயிடுறோம் வரி போல. போகணும் சீக்கிரம். வாங்கடி போகலாம். அந்த வழிபண்டுகிறாரே என்ன விதமாறாங்கி சமையோ தானே நம்மே நன்னா தானகரம் நானே நன்னோ நன்னா கண்ணே தானகரம் நானே நன்னோ நன்னா அரமனைய தெரியல்லா அவசரமா வராங்க தனி அவசரமா வராங்க சிறப்பூர் விட்டல்ல ஓகமே மணியே அவங்க மக வாரங்கோ மணியே அரண்மனைய தேடி எல்லோரும் அதிவீரசா வராங்க, அதிவீரசா வராங்க. கோட்டைய தேடி எல்லாம் பொண்ணே பொன்மணியே அதாதி புதுசோடி வாராங்க, பொண்ணே பொன்மணியே அங்கே புதுசோடி வாராங்க, பொண்ணே பொன்மணியே. வீதி எல்லாம் மக வராங்க தனி வேகமாக வராரே குந்தோட்டம் புலர வேறங்க மேகமணியே அவங்க குந்தோடி வாரங்க உண்மை மணியே எல்லோ வேகமாக வராங்க, வருவேகமாக வராங்க. அரண்மனைய தேடி எல்லோ கண்ணே கண்மணியே அதாதி அது வீரத்த வாராங்க, உண்மை பொன்மணியே அங்கே அது வீரத்த வாராங்க, உண்மை பொன்மணியே. அங்கே ஓய் வலிக்குது உனக்கா வலிக்குது அரமான கோலையே இருந்தம்மா இன்னைக்கு அங்க போய் எல்லாம் போயிட்டு வரோம். அம்மனிக்கு ஊஞ்சலா ரோரின்னு ஊஞ்சலாடிக்கிட்டு அவி தொங்குனாங்கன்னா நாம கிட்ட பக்கத்துல ஓடி தூங்கணும். அப்புறம் இன்னைக்கு இந்த வேப்பத்தூர் கருப்பத்தூர் வேப்பூர்னு இந்த வேகாத வெயில்ல போனா அப்புறம் என்ன பண்ணு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஆமா நட அவனிட போய் சொல்லிடலாம் என்று மணிப்பண்டகர் வீரலங்கா வத்தனை இடத்திலே வந்து 1000 பேருக்கும் இந்த செய்தி சமாச்சாரங்களை எல்லாம் சொல்லி சாமி ஆனா வந்துருவாங்க உங்க அண்ணமார்கள் என்று வாக்களித்தார். அதே பிரகாரம் கரிகாளியம்மன் கோயிலுக்கு போகலாம் வாங்கள் என்று கரியகாளியம்மன் கோயில் பண்டக சாலையிலே வந்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது 1000 மேனாட்டு அரசர்கள் ஒன்றோட ஒன்று கூடி தங்கச்சி வர சொன்ன செய்தியை என்னவென்று போய் பார்க்க வேண்டும் அண்ணா புறப்படுங்கள் போகலாம் என்று புறப்பட்டு வருகிறார். அண்ணன் தம்பி 1000 பேர்களும் வேப்பத்தூர் கருப்பத்தூர் வீரப்பூர்ல இருக்கின்ற எல்லாரும் ஒன்று கூடி கண்டிப்பா நம்மள தங்கச்சி வந்து கண்டிப்பா காரணம் இருக்கு. புறப்படுங்க போகலாம் சொல்லித்தானே கோட்டாம்பர் உன்னாடையா அம்மா
கூடி அந்த அருகாளியம்மன் கோவில் பண்டகசாலைக்கு வருகிறாங்க 1000 பேர்களும். நானே அண்ணா வாருங்க அண்ணா என்று வாரிசே வச்சுத்தான அழைச்சி சரி. இருவாங்க என்று சொல்லி இன்பம் மூடன் அண்ணா 1000 பேர்களும் வந்து விட்டீர்களா? நாங்க வராம இருப்போம்மா. தானே கேட்டேன். அண்ணா ஏதங்க அண்ணா ஏதங்க அண்ணா ஏதங்க ஏதங்க என்ன ஆச்சு? என்ன என்ன ஆச்சு? ஏன் உங்களுக்கு இந்த சுண்டுகால் இப்படியாது? அது சண்டைக்கு போனோமா 1000 பேரும் போற போது நானும் முன்னுக்கு வேகமா போனேன். சண்டைக்கு போனதே அடியில் சிக்கிட்டேன். எங்க சண்டையில சண்டையில அண்ணா போட்டு என்னை முடிச்சு போட்டாங்க. அதுல கால் கோணையா அன்னைக்கு போனது என்ன நேராக மிக்க சந்தோஷம். அண்ணா ஆனால் 1000 பேர்களையும் எதற்காக வரவழைத்தேன் தெரியுமா? சொன்னேன்னா தானே தெரியும். என்ன கட்டுறக்கா கோயிலா வீரதங்கு அண்ணா மணிப்பண்டக ஒரு சீக்கிரமா வந்தாங்க. சரி. வந்து ஒரே தகராறு. அதான் 1000 பேர்த்தையும் வர சொன்னாங்க. சரி. எல்லாம் ஒண்ணுக்குள்ள வந்துக்கிறோமா வீரதங்கு? என்ன? இதற்காக நீ வர சொன்ன என்ன காரணம்? கோய கட்டுறக்கா இந்த கோயில் சாத்திடலாமா? பண்ணி குத்திடலாமா? நடந்துகிட்டு இருக்குது. அது 6 மாசமோ 1 வருஷமோ. அப்ப அப்படி நடந்தா மறுபடியும் கோபுரம் இருக்கிறான். ஓஹோ இப்ப எதை கூப்பிட்டாங்களா நீ? வேறதங்க எதை கூப்பிடுவான்னா கோய கட்டுறதுக்காக இல்ல. அப்புறம் அண்ணா பொன்னாங்க நிறுத்தி இருக்கிறீங்களே 7 வண்டியில வாரமைச்சு இரும்பு கறி உமிகளை. ஆமா அது கொஞ்சம் குறியாப்பா வேணும்னு வளநாட்டுல இருந்து வீரவாகம் வந்திருக்கிறேன். 7 வண்டி பாரு இரும்பு கருவியை கொண்டு வந்து கோயிலை நிறுத்துறதோட சரி. ஆமா அதை இறக்கி கூட போறதுக்கு நேரம் இல்லை. ஆமா சண்டையே தீர மாட்டேங்குது. ஒரே தமிழாரா இருக்குது. என்ன தமிழாருங்கிற கோய கட்டிடுவீங்க நீ. அந்த ஒண்ணு மட்டும் நடக்காது. கோயிலை கட்டக்கூட மாட்டேன். இப்பவே பிடிக்கிற அண்ணா அந்த கோய கட்டுற நாயத்தை விடுங்கண்ணா. இந்த வந்திருக்கிற வீரவாகனுக்கு ஒரு வழி சொல்லுங்க. எனக்கு வந்திருக்கிற என்ன விவரம் சொன்னா இரும்பு கரியை கொண்டு வந்து இறக்கி போனது சண்டைக்கு வரானவே. இந்த இரும்பு கரியை கொடுக்க முடியுமா? அம்மா வீரதங்கு இரும்ப கொடுத்தா பகை வந்து நேரும். சரி. ஒரு அன்னையாட்டுக்கு இரும்பு கொடுத்தா பகை வந்த நேரம். சரி. அது மட்டும் இல்லாம சாமியுடைய காரியம் கோயக்கட்டது கொண்டு வந்து ஓட்ட இரும்பு நான் கொடுக்கலாம்னு சொல்லுவேன். நடுத்தம்பி ஆகாதுமே, சின்ன தம்பி யார கேட்டா கொடுத்தீங்க. ஆமா இப்படி எல்லாம் சண்டைகள் வரும். நம்ம அண்ணன் தம்பி அம்மட்டு ஒத்துமே வராம இருக்குமா? என்னடா பண்ற? இல்ல நீ ஆள் பெரியாது புடிச்சிருவேன். நான் தடிகையில நீர் வச்சு கொண்டு போட்டுருவேன். அதனால வேறதங்க இந்த இரும்பு கருவியை கொடுக்கறதுக்கு குய்யாப்புக்கு நாயத்துக்கு நாங்க வல்லையா நாங்க வரமாட்ட கொடுக்க மாட்டோம். சரி. அதுக்கு மேல உம்மட சௌரியம். அப்படியே நீங்க கொடுத்தாலும் கொடுக்காது உம்மட உறுப்பு. சரி. நாங்க இந்த லோகத்துல கோயில் கட்ட மாட்டோம். அது எங்களுக்கு தெரியும். அப்படியே கோயில் கட்டினா கூட எங்களுக்கு இரும்பு கருவி கோயில் இருக்கணும். ஆமா ஆகட்டுங்கள். அதுக்கு மேல உங்களோட சௌரியம். அப்படியே ஆகட்டுங்கள். என் பொறுப்புன்னு சொல்லிட்டீங்க. கொடுக்கறதும் வாங்கறதும் என்னுடைய பொறுப்பு. அப்படியே ஆகட்டுங்கண்ணா. போயிட்டு வாங்கண்ணா. அடுத்தபடியாக அதே வீரவாக 1000 மேநாட்டு அரசர்களும் வந்தாங்க. அப்புறம் இரும்பு கருவி வேணும்னு ஷாம்பு வந்திருக்கிறானுங்கண்ணா. என்ன சொன்னேன்? ஐயோ கொடுக்க முடியாது போன்ட்டாங்க. ஐயோ 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 வேறதங்க மேநாட்டு ராசர்கள் 1000 பேர் நல்லவியி வேறதங்கா பத்தி நீ நல்லவியின்னு சொன்னாங்களே. இல்ல நல்லவியா நல்லவங்கன்னு சொன்னாங்க. சரி நல்லவங்க நல்லவர்கள் இல்ல நல்லவர்கள் அப்படி சொல்லு. நல்லவங்கிற நல்லவிங்கிற ஐயோ நெய்யத்தை என்ன வாயில உழைப்பு போகுதுங்க. நீங்க இல்லைன்னு சொன்ன உடனே சாமி எப்படியோ வேறதங்கு எனக்கு இந்த இரும்பு ஏறி கொடுத்தீங்கன்னா தேவை. எங்க அண்ணமா கொடுக்கறதுக்கு இல்லைட்டாங்க. ஐயோ அப்புறம் நான் எப்படி? ஐயோ 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 அங்கிருந்து மேநாட்டு ராசர் 1000 பேர் நல்லவையோ 1000 பேர் ராசமன்னா நல்லவையும் சொன்னாங்களே. வீரதங்கா பத்தி 1000 பேருக்கு ஒரே தங்க அதை விட நல்லவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களே. இல்லைன்னே சொல்ல மாட்டாங்கன்னு சொன்னாங்களே. இப்படி சொல்றீங்களே. இப்படி இருந்தாலும் பரவாயில்லை. என்னதான் 1000 இருந்தாலும் சகல பொருளையும் வச்சு வாழ்ந்தாலும் கூட ஒரு பொரியோட்டுக்காவது பக்கத்து வீட்டுக்கு போய் கேட்டுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனைதான் இருந்தாலும்
ஒரு பொரியோடாவது வேணும்னு புரியா போகும். ஒரு நாள் கேட்டே தான் ஆகணும். அதனால அடுத்த நாட்டில இருந்து வந்திருக்கிறீங்க. ஒரு பொடிகள் நம்மளது எல்லைக்கு அந்த பக்கம், உங்களுக்கு இந்த பக்கம். அதனால சரி சரி, நாங்களும் ஒரு நாளைக்கு எதையோ ஒன்று வேணும்னா வந்துதேன் ஆகும். கண்டிப்பா. அதனால வீரவாக கோயில்ல 7 வண்டியில வாரம் வச்சு கொண்டாந்து நிறுத்தி இருக்குது. அதை போய் நீ வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு போ. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கொண்டாந்து கொடுத்துருவீங்களா? நீங்க குழி வெட்டிட்டு ஆள் விடுங்க, கொண்டாந்து ஓட்டுறேன். என்னத்தைடா? இல்லைங்க, கோயில் கட்டுற கஷ்டவாரம் அடிப்பாங்க. ஆமா, அது எடுத்தாச்சுன்னு சொல்லுங்க. நான் தலைச்சமையில் கொண்டாந்து ஒரு அடையில ஓட்டுறேன். கொண்டாந்து ஓட்டுறேன். ஆமா, சரி போ போ, எடுத்துட்டு போ. போயிட்டு வாங்க. நல்லது நல்லது சாம்பு நலமூடாதே சமாளித்தான். எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. அப்ப பார்த்தான் வீரபாக சாம்புகன். இரும்பு கரியுவிய குடுக்கறம்னு சொல்லியாச்சு. நம்ம ஊருக்கு போய் வண்டி ஓட்டிட்டு வந்தவனா ஒரு காட்டுக்காரர் ஓட்டிட்டு போவாங்க, இன்னொருத்தர் வேண்டாம்பாங்க. இப்படி எல்லாம் நேரமாச்சுன்னா இந்த ராஜாக்கெல்லாம் 1000 பேர் ஒருத்தருக்கு மனசு மாறினா காரியம் கெட்டு போயிடும். இது என்ன பெரிய காரியம்? நம்மளுக்கு 12 பலன் கொடுத்து சொன்னாங்க தாயா. ஆமா, 7 வண்டி பார் நம்மளுக்கு பெரிய காரியம் என்று சொல்லி வீரபாக சாம்புகன் தானே அந்த தாயம்மானாதீரண்ணி சாமுகத்தான் போடுறப்ப நெஞ்சீரண்ணி எங்க நல்ல வாரான இன்னும் வந்தோம். அந்த பொங்கால கம்பளியானதை விரிச்சு போட்டு 60 மக்கரி கறி எடுத்து ஒன்னா கொட்டுன, 70 மக்கரி உமி எடுத்து ஒரு பக்கம் முட்டை 2 மூட்டையா முடிஞ்ச அந்த 7 வண்டி பாரத்தை அப்படி இறக்கி வச்சு அதுலயே ஒரு 3 இரும்பு இடத்துல 3 கட்டா போட்டேன். 3 கட்டா போட்டு காவடி போல ஒரு போட்ல இரும்பு கறி ஒரு போட்ல உமையும் கட்டுன. இப்படி காவடி பாறை மாட்ட வச்சு அப்ப வீரபாக சாம்புகன் தானே எங்க ஏல பிரதேச எம்பெருமா மாய வர வேண்டி அந்த இரும்பு சமையலையே என்ன வடக்கு முகமாக நின்று வீரபாக சாமி இடது காலில் விட்டு அந்த இரும்பு சுமையை தூக்கினா மாய வர வேண்டி அப்படி தூக்கில எம்பெருமான் துணையோடு அந்த இரும்பு சுமையான தலைக்கு வந்து உட்கார்ந்தது. அப்படி தலை சுமையை தூக்கிட்டு புறப்படுறான் சாம்புகன். அது கண்ட வேலதங்காவத்தினை பார்த்தாங்க. என்னடா இரும்பு கறி குறியாப்பா வேணும்னா எடுத்துட்டு போடான்னு சொன்னதுக்கு 7 வண்டி பாரதி ஒரே சுமையா கட்டிட்டு பண்ணி என்னதும் பானம். அம்மா வீரதங்கு இப்படி எடுத்துட்டு போறானே, அடே வீரவாக சாமி இட்டாரியும் பாலாகும்டா நீ போற வழி. ஏண்டா ஒரே சுமையா கட்டிட்டியா? அம்மா வீரபாக நாங்க என்னைக்குமே ஊரா முதலுக்கு முளையா பொறுப்படை கசமாங்க. சரி, ஆத்திர போட்டாலும் அனந்த போடணும்னு சொல்லுவாங்க. அது போலங்க சாமி, குறியாப்பு வாங்கிட்டு போற தூக்குஞ்சுமே வாங்கிட்டு போறேன். நாளைக்கு அதே போல கொண்டு வந்து போட்டு அளவுக்காக. ஆமா ஆமா ஆமா, சரி அப்படியே கொண்டாந்துரு. போயிட்டு வாருங்க. பாய், போயிட்டு வா, போயிட்டு வா. அப்ப வீரபாக சாம்புகன் புறப்படத்தானே அந்த சாயங்காலம் வேலையிலே
கையிலே பொன்னை வாரம் வந்து சண்டுவனத்துக்கு முன்னால இறக்கி போட்டா இரும்பு சுமையை திடீர்னு இறக்கி போட்டா இறக்கி போட்டு விட்ட அந்த பொன்னாருக்கு முன்னாலே ஓர்வியுமே அப்படி சாம்பகன் வருகின்ற பொழுது கண்ணிலே கண்டார் வீரபாகு சாம்பகனை. அப்பா வீரபாகு சாமி போன காரியம் என்னாச்சு? போன காரியம் வெற்றிங்க சாமி. வெற்றியா? நான் என்னைக்கும் போயிட்டு சும்மா வந்து இத்தாலியா நாட்டுல போய் சாமி இத்தாலியா நாடு போய் கொங்கப்பறையும் குளமாத்த எடுத்து பரப்புழுவி வரப்புழுவா புழுவி இரும்பு கறி வாங்கிட்டே வந்துட்டேன் சாமி. அப்படியா? ஆமா. சாம்பகா நீ பேருக்கு தோட்டியானா எனக்கு பிறப்பாளா அண்ணன் தம்பி உன்னை போல வல்லாவனும் உலகத்திலே சந்தோஷம் சாம்பகா. ஒரு நாள் ஒரு பொழுது முடிந்து விட்டது. இன்று கழிச்சு நாளைக்கு தினமானது நேரமே சென்று ஆசாரிமாரு எந்த ஊர்ல இருக்கிறாங்க? புளியூர்ல. திருக்காப்புளியூர்ல. ஆமா. நல்ல வேலை செய்வாங்கல்ல ஊரை பட்டுறீங்க. அப்படியா? ஆமா. அவங்கள வர சொல்லி அட்டமானசு கொடுத்துடலாம் வளையடிக்கிறதுக்கு. சரி சரியா? சரி. இன்று கழிச்சு நாளைக்கு நேரமே போயிட்டு வா என்ற கட்டளை பிறப்பித்தார் ஒன்னாமல சுவாமி. அடுத்தபடியாக வீரபாகு சாம்புகன் திருக்கா புளியூரிலே வந்து தகவலை சொல்லி ஆசாரிமார் 7 வீட்டுக்காரரை கூட்டிட்டு போய் அட்டமானசு கொடுத்து அவங்க வலை அடிக்கிறாங்களா இல்லையா என்ன பண்றாங்க என்ற கதையில அதுக்கு அடுத்தபடியாக நடைபெறும் சுவாமிகளே. இந்த நேரத்தில் ஏன்னா அட்டமானசு கொடுக்க பணம் ஏறுமல்ல.